பூ.மா.பா. கபிலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் சகோதரர். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செம்மல் அரசு விருதாளர் டாக்டர் கவி சென் அவர்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, உலக புத்தக நாளினையொட்டி உலக சாதனையின் பயணத்தை தொடர்ந்திருக்கின்ற இந்த பயணத்திலே நான் கவித்தன்றல் கவிஞர் மா.உ. ஞானவடிவேல் அவர்கள் எழுதிய 3வது கவிதை நூலான இதயக்கடல் எனும் நூலினை பற்றி என்னுடைய கருத்துரையை நான் 15 நிமிடங்களுக்குள் தர விரும்புகின்றேன். முதலாவதாக, கவிஞர் மா.உ. ஞானவடிவேல் அவர்கள் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் மிகச்சிறந்த ஒரு கவிஞராக, அதன் நிறுவனராக, பல 100 நிகழ்ச்சிகளுக்கு மேல் 106, 107, 108 நிகழ்ச்சிகள், காயத்ரி ஜபம் போல 108வது நிகழ்ச்சியிலே இப்போது அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவருடைய தமிழ் பணியின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக நான் அவருடன் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பினை பெற்றேன். அவருடைய பொன்விழா நிகழ்ச்சியும் கலந்து கொண்டேன், 100வது நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு பாடல்கள் எழுதினேன். அந்த வகையில் என்னுடைய கெழுதகை நண்பர், நல்ல கவிஞர், மாசற்ற உள்ளம் படைத்தவர். நான் அவருக்கு மா.உன்ற பேரை மாத்தி மாசற்ற உள்ளம் படைத்த ஞானவடிவேல் என்று அவர்களை நான் அழைப்பது உண்டு. அவர் எழுதிய புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் மற்றும் 3. அந்த 3லே இப்பொழுது இது 3வது கவிதை நூல். முதலிலே அவர் எழுதிய நூல் அதிகாலை தேநீர் என்ற நூல். அதற்கு அடுத்து அவர் எழுதிய நூல் ஆகாய பூக்கள் என்ற நூல். அதற்கடுத்து இதயக்கடல் என்ற இந்த 3வது கவிதை தொகுப்பினை 2022 அவர்கள் எழுதினார்கள், வெளியிட்டார்கள். பூரணி பதிப்பகம், முகலிவாக்கம், சென்னை 175 அந்த பதிப்பகம் தான் வெளியிட்டது. இந்த நூல் மிகச்சிறிய நூல்தான், 88 பக்கங்களை கொண்ட நூல்தான். என்றாலும் கூட எப்படியும் 1330 குரல் அத்தனை கருத்துக்களையும் இந்த 88 பக்கங்களிலே அவர் அடக்கி இருக்கின்றார். 66 கவிதைகள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. மிக சிறப்பாகவும் செழுமையாகவும் புலமையாகவும் வளமையாகவும் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக நான் மா.உ. ஞானவடிவேல் அவர்களை பார்க்கின்றேன். நான் மட்டுமல்ல, இந்த நூலுக்கு அணிந்துரை அளித்த முனைவர் ஆசு இளங்கோவன் ஐயா அவர்களையும், அதே போல மதிப்புரை வழங்கிய முனைவர் அமிர்தலிங்கம் ஐயா அவர்களையும், வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய கவிதை நண்பர் கவிஞர் K.G. ராஜேந்திர பாபு அவர்களையும் நான் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவர்களெல்லாம் இந்த கவிதை நூலை படித்து ஆய்ந்து அவர்களுக்கு நல்ல அணிந்துரை கொடுத்திருக்கின்றார்கள். நாமும் தான் கடற்கரைக்கெல்லாம் செல்கின்றோம், கடற்கரையிலே காற்று வாங்கிவிட்டு வந்து விடுகின்றோம். காவிய கவிஞர் வாலி சொன்னது போல, காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று நாம் வந்து விடுகின்றோம். ஆனால் கோவாவில் நம்முடைய கவிஞர் மா.உ. ஞானவடிவேல் அவர்கள் தங்கி இருந்த போது அங்கே இருக்கின்ற அந்த கடலின் பிரம்மாண்டத்தை பார்த்து அவர்கள் எழுதிய அந்த கடல் அலை போல அவர்கள் எழுதிய நினைவு அலைகளின் தொகுப்பு தான் இந்த இதயக்கடல் என்ற 3வது கவிதை நூலாகும். அவர் எழுதுகின்ற போதெல்லாம் அவர் உள்ளே ஒரு வேறொருவர் வந்து எழுதுவது போல, தமிழ் எழுதுவோலை எடுத்துக்கொண்டு எழுதுவது போல இருக்கும். மிக அருமையான புலமையான தமிழ் சொற்களை எல்லாம் அவர்கள் அதிலே கையாண்டு இருப்பார்கள். ஒரு சில பக்கங்களை நான் புரட்டினேன் இன்றும் காலையும். சில கவிதைகள் என்னையே புரட்டி போட்டன. அப்படிப்பட்ட கவிதையெல்லாம் எழுதுகின்ற வல்லமைப்படுத்த மா.உ. ஞானவடிவேல் அவர்களுடைய சில கவிதைகளை நான் இந்த குறித்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். கவிஞனாகுங்கள் என்று அவர் ஆகாய பூக்களில் ஒரு கவிதை எழுதியிருப்பார்கள். இதற்கு முன்பாக வெளியிட்ட நூல். அடுத்தவன் வலிக்காக அழுதிருக்க வேண்டுமா, கவிஞராகுங்கள். அடுத்தவன் வலிக்காக நீங்கள் அழுதிருக்க வேண்டுமா, கவிஞனாகுங்கள். இலவசமாய் வழங்கியே இழப்படைய வேண்டுமா, போடுங்கள் புத்தகம். இலவசமாய் வழங்கியே இடப்படைய வேண்டுமா, போடுங்கள் புத்தகம். யுக கவிஞன் நீங்கள் என்ற புகழ் பூண வேண்டுமா,
யுக கவிஞன் நீங்கள் என்ற புகழ் பூண வேண்டுமா, செத்து பொங்கல் சிறு வயதில். அவர் சொல்ல விரும்புவது மகாகவி பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர், ஜான் கீட்ஸ், இதை போன்ற பெரிய கவிஞர்கள் எல்லாம் இளவயதிலே இறந்து போனார்கள் என்பதற்காக அந்த 4வது வரியிலே யுக கவிஞன் நீங்கள் என்ற புகழ் பூண வேண்டுமா, செத்து பொங்கல் சிறு வயதில் என்று அவர்கள் மிக அருமையாக அந்த கவிதையை தந்திருப்பார்கள். அதுல இன்னொரு கவிதையும் கூட எனக்கு பிடிக்கும். மிக அருமையாக ஒரு மழை பொழிகிறது. நாம் கூட கோடை காலத்துல மழை பொழிய வேண்டும் ஆசைப்படுகின்றோம். மழை பொழிகிறது. அவர் அந்த மழை வந்தது என்ற நீண்ட கவிதை. அதனால 2 வரிகள் சொல்கின்றேன். வானக்கிழவன் பூமி கிழவி, வானக்கிழவன் பூமி கிழவி தூர கலவி மழையாகும் என்ற ஒரு 4 வரிகளில் மிக அருமையாக ஒரு கவிதனை படைத்திருக்கின்றார்கள். நான் இப்போது உங்களை இதய கடல் பக்கம் அழைத்து செல்கின்றேன். அவருடைய கவிதைகளை நாமும் பகிர்வோம், நானும் பகிர்கின்றேன், நீங்களும் கேளுங்கள். அவருடைய முதற் கவிதை, அந்த நூலிலே முதற் கவிதை, ஒரு படத்துல எல்லாம் சினிமாவில எல்லாம் ஹீரோவை நம்ம அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா, அதை போல அவர் சொல்றாரு. அவரை பற்றி ஒரு அறிமுகம் சொல்றாரு. பசி உதைக்கும் பந்து நான்றார், பசி உதைக்கும் பந்து நான் என்றாரு. பசி உதைக்கும் பந்து நான், நிழல் சிதைக்கும் நிஜமும் நான், பலர் மிதிக்கும் படிக்கல் நான், பலர் மிதிக்கும் படிக்கல் நான் என என் பரம்பரையின் அடிக்கல் நான் என்று அவர் முடிக்கின்றார். அவருடைய பரம்பரையினுடைய அடிக்கலே அவர்தான். இந்த ஒரு யதார்த்தமான கவிதையினை மிகச் சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள். அதே போல கவிதை 35 பக்கம் 43, சூழ் கொண்ட மேகம் கொட்டி தீர்த்து விடுகிறது, சூழ் கொண்ட மேகம் கொட்டி தீர்த்து விடுகின்றது, இதை கண்ட காகம் கத்தி தீர்த்து விடுகின்றது, கவிதை என் சிந்தையின் சூட்டை தணிக்கும் குளிகை என்றார். நம்ம கேலண்டர் பாக்குறோம், குளிகை, ராமு, ராகு, மகண்டம்லாம். கவிதை என் சிந்தையின் சூட்டை தணிக்கும் குளிகை, அதே சமயம் என் வித்தைத்தன்மையின் சோம்பலை முறித்து வீரியம் கூட்டுகிற சூரியனும் கவிதை நான் தான். அதே சமயம் வித்தைத்தன்மையின் சோம்பலை முறித்து வீரியம் கூட்டுகிற சூரியனும் கவிதை தான் என்று அந்த கவிதையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கவிதையை நீங்கள் படிக்க வேண்டும். அதேபோல உருவக கவிதையில இவரை போல எழுதுவதற்கு வேறொரு கவிஞரை பார்க்க முடியாது. புதிய கண்ணோட்டம், ஒரு பானையின் தவிப்பு ஒரு ஏழையின் தவிப்போடு ஒப்பிட்டு சொல்கின்றார். எப்படி இருக்கு பாருங்க. எவ்வாறேனும் பானையாகிவிட பார்க்கிறது மண், எவ்வாறேனும் பானையாக விட பார்க்கிறது மண், வாழ்க்கையில் தானுமோர் ஆளாக தவித்திடும் ஏழையை போல் என்று அழகாக குறிப்பிடுகின்றார்கள். மிக அருமையான கவிதை, மிக நீண்ட கவிதை. அதில் அவர் சொல்கின்றார்கள், காற்றோடு சிறு தூளாக பறந்து, கல்லோடு கட்டி புரண்டு, நீரோடு கலந்து நெகிழ்ந்து, குயவனின் குதிகால் இடிபோல் இறங்கிட, மீண்டும் மீண்டும் மிதி உண்டு விசையோடு வீடும் இரும்பில் வெட்டுண்டு, எவ்வாறேனும் பானையாகிவிட பார்க்கிறது மண் என்று மிக அழகான ஒரு உருவ கவிதையினை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனக்கு அது பிடித்த கவிதை என்பதனாலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல மரங்கள் பற்றி எழுதுகின்றால், மழை தருவது மரங்கள் அல்லவா, மரம் இல்லாத மண் என மனம் இல்லாமல் தழுவுகிறது மரம். எங்கேயாவது மரம் இல்லைனாக்கா அந்த இடத்துல மழை பொழிவதே தயங்குதான். அது மரம் இல்லாத மண்ணை மனம் இல்லாமல் தழுவுகிறது மரம்ன்றார். மிக அருமையானது ஒரு கவிதை. இதற்கு நம்மள முனைவர் அமுதலிங்கம் ஐயா மதிப்புரையில் இந்த கவிதையை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். மனம் இல்லாமல் சேர்க்கும் வரனை மரம் போல் தழுவுகிறது என்று நான் கூட நினைத்து பார்த்தேன். மனம் இல்லாமல் சேர்க்கும் வரனை மரம் போல் தழுவுகிறது சில மனங்கள் என்று எழுதியிருந்தேன். சூழ்கொண்ட மேகங்களுக்கு சுகப்பிரசவம் செய்யும் மருத்துவச்சிகள் மரங்கள், சூழ்கொண்ட மேகங்களுக்கு சுகப்பிரசவம் செய்யும் மருத்துவச்சிகள் மரங்கள் என்று எழுதியிருக்கின்றார். விதையை புதைத்து விருட்சத்தை எழுப்பும் கரங்கள் என்று அதற்கு ஒரு அடையாளம் தருகின்றார். மனித குலத்தின் வரங்கள் என்று மரங்களை குறிப்பிடுகின்றார். மரம் தன்னை அழித்து வாழ்கிறது, மரத்தை அழித்து வாழ முயற்சி செய்கிறான் மனிதன். மரம் தன்னை அழித்து வாழ்கிறது, மரத்தை அழித்து வாழ முயற்சி செய்கிறான் மனிதன் என்று அவர் எழுதுகின்றார். சில நிமிடம் கீழே இரும் பல குரலில் பேசும் மரம். மரத்தடியில போய் நின்னீங்கன்னா சொல்றாரு, சில நிமிடம் கீழே இரும் பல குரலில் பேசும் மரம் என்று
அந்த மரத்தின் சிறப்பினை துடைக்க வருகின்றார். ஒடிக்க மட்டுமே பழகிய மனிதனுக்கு, ஒடிக்க மட்டுமே பழகிய மனிதனுக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது மரம் எனும் பள்ளியில் என்று ஒரு அழகான கவிதையை சொல்கின்றார். வைரமுத்து கூட அவர்களுடைய கவிதையிலே இறுதியாக சொல்வார்கள் மரம் பற்றி. உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு மருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த கவிதைக்கு ஒப்பான கவிதையாகத்தான் இதனை நான் ஞான வடிவில் எழுதிய கவிதையை நான் பார்க்கின்றேன். மிக அருமையான கவிதைகள் எல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றாலும் நான் சுருக்கமாக சொல்கின்றேன். கொரோனா ஆண்டு கையும் கருத்துமாக இருந்த நிறம் மாறி நம்ம கண்ணும் கருத்துமாக என்ற சொல் வழக்கு மாறி கையும் கருத்துமாக என்ற ஒரு விளக்கம் தருகின்றார். அப்பப்ப நம்ம கை கழுவிட்டு இருந்தோம் இல்லையா, மெயில் எழுதி கொண்டிருந்த பலரையும் உயில் எழுத வைத்தது கொரோனா என்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கின்றார். ஓடிக்கொண்டே இருந்த மனிதர்களை ஓய்வெடுக்கிறார்கள் என்று ஒரு முத்தாய்ப்பாக இந்த கொரோனாவினுடைய சத்தான விஷயத்தினை சொல்லியிருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் ஓய்ந்திருந்த இயற்கை ஓரமாய் துளிர்க்கிறது. இந்த 2 ஆண்டுகள்ல கொரோனா காலத்துலதான் அந்த இயற்கையை மழையை பெய்து துளித்து சொல்றாரு. மிக அருமையான ஒரு கவிதை. அடுத்து மதிப்பிழத்தல் என்ற ஒரு கவிதை, கவிதையின் 9 என்று நினைக்கின்றேன். மதிப்பிழத்தல் என்பது நாணயத்திற்கு மட்டும் இல்லை, மதிப்பிழப்பு என்பது நாணயத்திற்கு மட்டும் இல்லை, சில சமயங்களில் நாணயமானவர்களுக்கும் நேர்கிறது என்று வார்த்தையினை வைக்கின்றார். அமைந்த 5 ஆண்டுகளில் அரசு மதிப்பிழக்கிறது. பெண்டாட்டி வந்ததும் பெற்றவள் மதிப்பிழக்கிறாள். ஈனாத மாடு இறைச்சிக்கு போகிறது. விளையாத காடு விலை நிலமாகிறது. ஓடாத பந்தய குதிரை வண்டி குதிரையாகி வதங்குகிறது. ஆற்றின் வேகத்தில் அலையின் மோகத்தில், ஆற்றின் வேகத்தில் அலையின் மோகத்தில், அலையின் தேகத்தில் நீந்தாத சருகு நீக்கப்படுகிறது. அந்த வேகத்தோட போகணும், இல்லைன்னா நீங்க ஒதுக்கிடுவாங்கன்றத மிக அருமையான ஒரு கவிதையில சொல்லி இருக்கின்றார். இன்னும் சில கவிதைகள் நான் குறிப்பிடுகின்றேன். 5 நிமிடம் இருக்கும் என்ற காரணத்தினாலே குமிழிகள் என்று ஒரு சிறு துளிப்பாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். நாம் குளத்தில் நதியில் மட்டுமல்ல, ஏன் கடலிலும் கூட சில குமிழிகளை நாம் பார்க்கிறோம். அதில் இவர் கண்டெடுத்த குமிழிகள் 1-2 நான் கூற விரும்புகின்றேன். சிரிக்கையில் மலரும், வலிக்கையில் உலரும் மனம் என்னும் மலர். மிக அருமையாக சிரிக்கையில் மலரும், வலிக்கையில் உலரும் மனம் என்னும் மலர் என்று அழகாக சொல்லுகின்றார். அனுபவங்களை வழங்கிவிட்டு அதற்கு பிரதிபலனாக ஆரோக்கியத்தையும் ஆயுளில் ஒரு பகுதியும் அபகரித்துக் கொண்டு கழிகிறது காலம் என்று காலத்தை சொல்கின்றார். மல்லுக்கு அழைக்கிறது காற்றை மடல் கிழிந்த போதிலும் வாழை. காற்றோட மல்லுக்கு நிக்கதான் வாழை. மல்லுக்கு அழைக்கிறது காற்றை மடல் கிழிந்த போதிலும் வாழை என்று ஒரு சுருக்கமாக அழகாய் சொல்லியிருக்கின்றார். பச்சையம் கோலோச்சும் நிலமே பருவநிலம், மற்றவை யாவும் இங்கு பாழ் நிலம். மணலும் மணல் சார்ந்த இடமா பாலைவனம் இல்லை, மணலும் மணல் சார்ந்த இடமா பாலைவனம் இல்லை, மரமும் மரம் சாரா இடமே பாலை நிலம் என்று மிக அழகாக அந்த மரங்களை உயர்த்தி சொல்கின்றார். புல் உதடுகளை துருத்தி கொண்டிருக்கும் பூமிக்கு, புல் அப்படி முளைச்சிருக்கு இல்லையா, புல் உதடுகளை துருத்தி கொண்டிருக்கும் பூமிக்கு பூ இதழ்களால் முத்தம் தருகிறது மரம் என்று அந்த மரம் உதிர்த்து போடுகின்ற அந்த மலர்களை சொல்கின்றார். பூ இதழ்களால் முத்தம் தருகிறது மரம், அவ்வப்போது மலர்களை உதிர்த்து என்று மிக அழகான ஒரு கவிதையினை காட்சிப்படுத்துகின்றார். அதே போல மிக அருமையான கவிதைகள் எல்லாம் இதிலே சொல்லிக்கொண்டே போகலாம். காற்றை கிழிக்கும் பறவைக்கு ஏது காயத்தழும்புகள், காற்றை கிழிக்கும் பறவைக்கு ஏது காயத்தழும்புகள், உயர உயர உலகம் சிறிது, உயர உயர உலகம் சிறிது, உயர்க என் தோழா என்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற கவிதையினை மிக அழகாக சொல்கின்றார். அதே போல படிக்க வேண்டும் அப்படி என்ற கவிதையினை மிக சிறப்பாக எழுதியிருக்கின்றார். கற்போம் நம்பி என்ற கவிதை. நூல்களால் ஆன ஆடை மானம் காக்கும், நூல்களால் ஆன ஆடை மானம் காக்கும், நூல்களால் ஆன உள்ளம் ஊனம் நிற்கும்.
நூலினால் அளந்து அறிந்தால் மரம் நேராகும். நூலினால் அளந்து அறிந்தால் மரம் நேராகும். தமிழ் நூல்களை அறிந்தால் மனம் சீராகும் என்று மிக அழகாக அந்த படிப்பை பற்றி சொல்கின்றார். படைப்பவர் 1000ல் ஒருவர், அவரை படிப்பவர் அவரின் அறிவை பெறுவர். படிப்பதால் மூளை பலம் கூடும், நாளும் படிப்பவர் கூட உயரும் நாடும். கண்களின் வழியில் சேரும் கல்வி, காதுகள் இரண்டும் ஈர்க்கும் கல்வி, சிந்தனை செய்ய சேரும் கல்வி, இன்று வந்திடும் நூலால் கற்போம் நம்பி என்று பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்களிலே ஒன்று வரும். படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி? தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றியபடி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொன்னபடி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று அவர்கள் இறுதியாக ஒரு கவிதை சொல்லி முடிக்கின்றேன். பெண்கள் வாழ்கவே, இது கவிதை, அவருடைய 62வது கவிதையாக அந்த நூலில் வருகிறது. பெண்கள் என்றால் பெருமை பேச விரியும் அருமை, பெண்கள் என்றால் பெருமை பேச விரியும் அருமை, கண்கள் பொழியும் கனிவை பெண் அன்பா வாழுவார். எவ்வளவு பெண்கள் பாருங்க, அதுல சொல்ல பாருங்க. உயிரை படைப்பால் முன்னே, உணர்வை வளர்ப்பால் பின்னே, அணையா பசி தீ அகற்றும் அமிர்த சுரபியே அன்னைன்றார். அன்னைக்கு ஒரு அடைமொழி இன்னும் அருமையான பாருங்க. கண்ணில் எண்ணம் சொல்வார், மனைவிக்கு சொல்றார். கண்ணில் எண்ணம் சொல்வாள், கருத்தில் பின்னிக் கொள்வாள், மண்ணில் துணையாய் இருந்து மனதை நிறைக்கும் மனையாள் என்று மனைவியை உயர்த்தி சொல்கின்றார். அடுத்து மகளுக்கு வருகின்றார். மகளா அவளின் உயிரே மழலை மொழிவாள் எதிரே, அகத்தில் ஒளி செய் கதிரே, என் அகத்தில் ஒளி செய் கதிரே, அவர் அன்பால் நிறையும் என் உயிரே என்று மனையால் அன்னை மகள். அது அடுத்து தோழிக்காராரு. தொண்டில் உதவும் தோழி, தொடர்வாள் நட்பில் வாழி, எங்கிருந்தாலும் தேடி நன்மை எடுத்துச் செல்வாள் கோடி, நன்மை எடுத்துச் செய்வாள் கோடி. வாழிய பெண் எனும் பிறப்பு, பிறந்தவின் எத்தனை பொறுப்பு, மாதரை போற்றுதல் சிறப்பு, அவர் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பு என்று மிக அழகான கவிதைகளில் நான் ஒரு 10 கவிதைகளை சொல்லியிருப்பேன். 66 கவிதைகளும் முத்தான கவிதைகள். அத்தனையும் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். பாவேந்தர் எழுதிய படி என்ற நூலினை நான் சொல்வதற்கு காரணமே, ஞானவடிகள் அவர்கள் எழுதிய நூலையும் எல்லோரும் படிக்க வேண்டும். நான் இப்போ சொன்னதை கொஞ்சம் தான் ஏற்றில் இருப்பது கொஞ்சம் தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்து ஒரு 10 பேர் வரிசை. ஆமா, அதனால நானே முடிச்சுட்டு இறங்கிட்டேன், வண்டியில் இறங்கிட்டேன். மிக சிறப்பான நன்றிமா, என்னுடைய நிறைய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரன். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படியே மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. இதை அழகாக நமக்கு எடுத்துக்காட்டிய, அதுவும் மாசற்ற உள்ளம் படைத்த ஞான வடிவரின் புத்தகத்தின் மூலமாக எடுத்துக்காட்டிய கலைமாமணி கபிலன் அவர்களை அமைப்பு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது.